இயேசுவை பாடும் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டிகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியை சிக்கிடாத காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டிகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாத காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும் போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம்
காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியை சிக்கிடாத காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த ராய்வனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமாய் மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமாய் மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். எல்லாரும் சொல்லுவோம். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். எஸ் லார்ட், உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை என்ன சொல்லி பாடுவோம் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளுக்கு அளவில்லை ஆண்டவரே. நீ செய்த அதிசயங்களுக்கு அளவில்லை ஐயா. எங்களோடு இருக்கிறவரே, பெரியவராய் இருக்கிறபடியா நாங்கள் உம்மை உயர்த்தி கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு கனத்தை மகிமையும் செலுத்துகிறோம். உம்மை மாத்திரம் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் உன்னதத்தில் உயர்ந்தவர். உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால், இந்த பிரசன்னம் மாத்திரம், கிருபை மாத்திரம், உம்முடைய அநாதி ஸ்நேகத்தின் கிருபை நான் எங்களை இந்த நிமிஷம் வரை நடத்துகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையும் நீர் பெரியவர் ஆண்டவர். உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். நீர் ராஜாதி ராஜா, நீர் சர்வ வல்லமையுள்ளவர். நீர் போற்றுதலுக்கும் துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் நீங்க ஒருவர் தான் பாத்திரர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எஸ் ஜீசஸ். ஓ ஹalleluya. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை,
அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே, விவரிக்க முடியாத கிருபையே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே, விவரிக்க முடியாத கிருபையே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தில் பாடலானதே. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், yes Lord, தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தில் பாடலானதே, என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே, விவரிக்க முடியாத கிருபையே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையே, விவரிக்க முடியாத கிருபையே. அதுதான், அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தில் பாடலானதே. திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், தளர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும், தளர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தில் பாடலானதே.
அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தில் பாடலானதே. என் ஜீவியத்தில், என் ஜீவியத்தில் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அவர்தான் கிருபை, அவரே கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. அவர்தான் கிருபை, அவரே, அவரே கிருபை, அவர்தான் கிருபை, அவர்தான் கிருபை, என் இயேசு எந்தன் கிருபையானாரே. என் இயேசு எந்தன் கிருபையானாரே, என் இயேசு எந்தன் கிருபையானாரே. நாம் நிற்பதே அவருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய ஜீவியத்திலே அவர் துதி எப்போது நம்முடைய வாயில இருக்கும் பொழுதுதான் எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்க முடியும். எதை குறித்தும் நாம் சோர்ந்து போகாதபடி, எதை குறித்தும் ஆண்டவர் நம்மை விட்டு விடுகிற தேவன் அல்லவே அல்ல. நம்மை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நம்மை என்றை அழைத்தாரோ, என்றைக்கு நம்மை தெரிந்து கொண்டாரோ, அன்று முதல் இந்த நாள் வரை, இந்த நிமிஷம் வரை அவருடைய கிருபை 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 நம்ம இந்த நிமிஷம் வரை சூழ்ந்து கொண்டதுக்கான் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரை உம்மை மாத்திர கனப்படுத்துகிறோம். உம்மை விட்டு நாங்கள் வாழவே முடியாது ஆண்டவரை. நம்முடைய கிருபை இல்லை என்றால் நாங்கள் ஒன்றுமே இல்லை. உம்முடைய பிரசன்னம் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. உம்முடைய தயவு இல்லை என்றால் நாங்கள் வேண்டுவதற்கு காரியங்கள் எல்லாம் வீணாய் போகும் ஆண்டவரை. நினைக்கிற காரியங்கள் எல்லாம் வீணாய் போகும். நாங்கள் ஜெபிக்கிற காரியங்கள் எல்லாம் வீணாய் போகும். உம்மை விட்டு நாங்கள் வாழவே கூடாது ஆண்டவரை. உம்மோடு இணைந்து உம்மோடு செயல்படும் பொழுதுதான் ஆண்டவரே, நீர் எங்களுக்குள் நிலைத்திருக்கும் பொழுதுதான் ஆண்டவரே எல்லாவற்றும் நாங்கள் வெற்றி காண முடியும் ஆண்டவரே. எஸ் லார்ட், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். உம்மை விட்டு வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா, உம்மை விட்டு வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா.
உம்மை விட்டு வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே, ஒரு தந்தை போல என்னை சுமந்து கொண்டீர், ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே, ஒரு தந்தை போல என்னை சுமந்து கொண்டீர். என் அன்பே, என் உயிரே நீரே, என் ஜீவனே. என் அன்பே, என் உயிரே நீரே, என் ஜீவனே. உம்மை விட்டு வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. உம் அன்பை பிரிந்து வாழ முடியாதையா, உம்மை விட்டு வாழ முடியாதையா, உம் அன்பை பிரிந்து வாழ முடியாதையா, உம்மை விட்டு வாழ முடியாதையா. என் அன்பே, என் உயிரே நீரே, என் ஜீவனே. என் அன்பே, என் உயிரே நீரே, என் ஜீவனே. உம்மை விட்டு வாழ முடியாதையா ஏசையா 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 ஏசையா. ஒரு நண்பன் போல என்னோடு பேசினீரே, இருதயத்தில் விருப்பம் நிறைவேற்றினீர். அவரல்லவா நமக்கு நண்பனும் தோழனுமாய், ஒரு சகோதரனாய், தாயும் தகப்பனுமாய் இந்த நிமிஷம் வரை நடத்தினவர். உன் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். இருதயத்தில் விருப்பம் நிறைவேற்றி திரும்பமாய் சொல்லுவோம். ஒரு நண்பன் போல, ஒரு நண்பன் போல என்னோடு பேசினீரே, இருதயத்தில் விருப்பம் நிறைவேற்றினீர். ஒரு நண்பன் போல என்னோடு பேசினீரே, இருதயத்தில் விருப்பம் நிறைவேற்றினீர். என் அன்பே, என் உயிரே நீரே, என் ஜீவனே. 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 உம்மை விட்டு வாழ முடியாதையா ஏசையா ஏசையா. உம் அன்பை பிரிந்து வாழ முடியாதையா, உம்மை விட்டு வாழ முடியாதையா, உம் அன்பை பிரிந்து. ஒரு தகப்பனுடைய அன்பை பிரிந்து வேதத்துல வாசிக்கிறோம். ஒரு கெட்ட குமாரனை
குறித்து வாசிக்கிறோம். தகப்பனுடைய அன்பை விட்டு பிரிந்து போகும் பொழுது எல்லாவற்றையும் இழந்து போகிறான். எல்லாவற்றையும் இழந்து போகும் பொழுது சாப்பிட கூட ஆகாரம் இல்லாமல் பன்றி தின்னுகிறது தவிற்றினாலே தன் வயிறை யார அவன் தன்னை ஆற்றிக்கொள்கிறான். தகப்பனுடைய அன்பை விட்டு பிரியும் பொழுது, ஓ, உன்னை படைத்த ராஜாதி ராஜாவின் விட்டு அன்பை விட்டு பிரிந்து போகும் பொழுது நம்முடைய சூழ்நிலையே கேள்விக்குறியாய் மாறும். ஓ, அந்த மகன் எப்படி திரும்பி வந்து தகப்பனிடம் அடைக்கலம் தேடி வந்தானோ அதே விதமாய் நம் தகப்பனுடைய பாதத்தை பிடிப்போமானால், இதுவரை நடத்தின தேவன், இதுவரை சுமந்த தேவன், இதுவரை தப்பிவித்த தேவன், இதுவரை பாதுகாத்த தேவன், இதுவரை வழி நடந்த தேவன், இதுவரை ஆலோசனை கர்த்தராய் இருந்த தேவன், இதுவரை அவர் கிருபை அல்லவோ, அவருடைய தயவல்லவோ நம்மை நடத்தின தேவன். உம்மை விட்டு வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா, உம்மை விட்டு வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா, உம் அன்பை பிரிந்து வாழ முடியாதையா, உம்மை விட்டு வாழ முடியாதையா, உம் அன்பை பிரிந்து வாழ முடியாதையா, உம்மை விட்டு வாழ முடியாதையா, என் அன்பே, என் உயிரே, நீரே என் ஜீவனே, 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 உம்மை விட்டு வாழ முடியாதையா ஏசையா, ஏசையா. துதியும் கனம் மகிமையும் புகழும் எங்கள் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துக்கிறோம். மீண்டுமாய் எஸ்கேஎம் திருச்சபையுடைய லைவ் ஆராதனைக்கு நடிக்கிறோம். செபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு செபிக்கிறோம். இந்த எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற எல்லாமான பொருட்களை கருவிகளை மறைத்துக்கொள்ளும். நான் பேசும்போது என்னை மறைத்து என்னை விலக்கி நின்று பேசும். ஆண்டவரே, உடைய கிருபையினால் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற சப்ஜெக்ட் நெகேமியா என்ற புத்தகத்தில் வருகிற சில முக்கியமான காரியங்களை இந்த காலையிலே நாம் பார்க்க போகிறோம். இந்த வேத பகுதிக்கான தலைப்பு மீண்டும் கட்டப்பட்ட வாழ்க்கை. மீண்டும் கட்டப்பட்ட வாழ்க்கை என்ற தலைப்பில் நாம் பார்க்கிறோம். நெகேமியா புத்தகம் 445 கிமு BC நடந்த ஒரு காரியம். எருசலேம் தேவாலயம் எரிக்கப்பட்டது. பிறகு எருசலேமின் மதில் சுவர் அலங்கம் இடிக்கப்பட்டு 140 வருடம் ஆயின. ஆனால் இன்னும் அது கட்டப்படவில்லை. பாபிலோனியர்கள் எருசலேமை 586 கிமு முற்றுகையிட்டு எரித்து அழித்தார்கள். நெகேமியா ஒரு யூதன், எருசலேமிலிருந்து பல மைல் தூரம் இருக்கிறான். சரி, அவனை குறித்து நாம் பார்க்கலாம். அவன் பெர்ஷியா ராஜா அர்த்தசாஷ்டா அரண்மனையிலே
மிக ஒரு பொறுப்பான ஒரு வேலையில் இருக்கிறான். தமிழை பார்க்குறோம், பானம் பாத்திரக்காரன், ஆங்கிலத்துல கப்பேர். ராஜா சாப்பிடுகிற உணவு மற்றும் குடிக்கிற திராட்சை ரசம் அது எல்லாவற்றும் முதல்ல அவன் தான் அதை குடித்து விட்டு ராஜாவுக்கு காரியங்களை பெரியவான் சொன்னா, ஒருவேளை ஏதாவது ராஜாவுக்கு விஷம் கலந்து கொடுப்பாரானால் ராஜாவுக்கு உயிருக்கு ஆபத்து வராது, தன் உயிரை கூட கொடுத்து காப்பாற்ற ஒரு மிக பொறுப்பான வேலை அந்த பான பாத்திரக்காரன். அது மட்டும் இல்லை, ராஜாவுக்கு மிகுந்த ஆலோசனை சொல்ற நம்பிக்கையான ஒரு நபர். ராஜாவுடைய அரண்மனைன்னு சொல்லும்போது அந்த அவர் இருக்கிற அறையின் பக்கத்திலே இருக்கிற ஒரு பெரிய ஒரு பொறுப்பான ஒரு நபர். சரி, அப்படிப்பட்ட இந்த நெகேமியாவுடைய காலநிலை பார்க்கும்போது, அப்போது எருசலேம் 586 கிமுவிலே முற்றுகிட்ட போது நேபுகாத்நேச்சர் ஆயிரக்கணக்கானவரை பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போனான். அதில் நெகேமியாவின் தலைமுறையும் மூதாதையர்கள் அடங்கும் என்று வேதம் கூறுகிறது. சில தலைமுறைக்கு பிறகு யூதர்கள் தங்கள் சொந்த தேசத்துக்கு போய் வரலாம் என்று ராஜா அனுமதி கொடுத்த உடனே அநேகர் பெர்ஷியாவிலே இருந்து புறப்பட்டு எருசலேம் போகிறார்கள். ஒரு சிலர் பெர்ஷியாவிலே தங்கிவிட்டார்கள், எருசலேமுக்கு போக விருப்பவில்லை. அங்கு தங்க முடிவு செய்த குடும்பங்களிலே நெகேமியாவின் குடும்பம் ஒன்றாயிருக்கிறது. நெகேமியா தன்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்த எருசலேமை பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டு இருக்கிறான். ஆனால் எருசலேமுக்கு போய் வருகிற சில ஆட்களிடத்துல கேட்கிறான், எப்படி எருசலேம் இருக்கிறது? ஆனால் வந்து நபர்கள் சொல்கிறார்கள், எருசலேம் அழிந்த நிலையில் உள்ளது, அழிந்து போனது, ஆலை மறிக்கப்பட்டது, அதன் மல் சுவரெல்லாம் இடிந்து போனது என்று சொல்லும் போது, மக்களை பாதுகாக்க கட்டப்பட்டுள்ள அந்த மதில் சுவர் இடிந்து அழிந்து கிடக்கிறது. இது நெகேமியா இதை கேட்ட உடனே உள்ள உடைந்து போய் அழுகையும் கண்ணீருமாய் அவன் காணப்பட்டான். பிறகு பெரிய ஒரு நீண்ட வரலாறு. அப்போது அர்த்தசஷ்ட ராஜாவின் அனுமதி உத்தரவை கேட்டு பல 100 மைல்கள், பல நூற்றுக்கணக்கான மைல்கள் நடந்து அந்த எருசலேமுக்கு போகிற பயணத்தை நாம் பார்க்கணும். அவன் போகும்போது அவன் தனியா போகவில்லை, குறைந்தது ஒரு 42,360 பேர் ஆட்கள், வேலையாட்கள், வேலைக்காரிகள், பாடகர்கள், பாடகிகள் அவங்க புறப்பட்டு அழிந்திருக்கிற எருசலேமை கட்டி புறப்படுற சரித்திரம் தான் இந்த முழு புத்தகம். 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசிக்கலாம். அகாலியவன் குமாரனாக நெகேமியாவின் ஆடபிடிக்கில் 20ஆம் வருஷத்தில் கிளேசியு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்ட தப்பின் யூதரின் செய்தியும் எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமில் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார். இந்த வார்த்தை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோக தேவனை நோக்கினேன். இப்படியாக அந்த எருசலேம் நகரத்துடைய செய்தி கேட்கிறான். கேட்ட உடனே அங்கு ஜனங்கள் படுகிற மகா நிந்தையும் தீங்கையும், மகா நிந்தையும் ஆங்கிலத்தை கிரேட் ரெஸ்பெரன் வாசிக்கும். அந்த வார்த்தையை கேட்ட உடனே உட்கார்ந்து அழுகிறான். பிறகு சில நாட்களாய் துக்கித்திருக்கிறான், அதே நினைவா இருக்கிறான். பிறகு உபவாசிக்கிறான், ஆண்டவரே இதுக்கு எதாவது வழி செய்ய வேண்டும் உபவாசிக்கிறான். தேவனுடைய சமூகத்துல மன்றாடுகிறான், ஆண்டவரே அந்த எருசலேம் மீண்டுமாய் கட்டப்பட வேண்டும் என்று இடத்துல பரலோக தேவன் நோக்கி ஜெபிக்கிறான் என்று வேதம் கூறுகிறது. 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் நெகேமியா அழுகிறான். ஆனால் 13ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம் இதே நெகேமியா மென்மையானவன் கடினமா இருக்கிறத பார்க்கிறோம். கீழ்ப்படியா ஜனங்களுடைய மயிரெல்லாம் பிடித்து அடித்ததாக வேதம் கூறுகிறது. இப்படியாக பயணம் தொடர்கிறது. 5ஆம் அதிகாரம், பரலோக தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனையிலே கைக்கொள்கிறவர்களுக்கும்
உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே. அப்போது எகேமியா சொல்றான், கண்ணீரோடு ஜெபம் பண்றான், ஆண்டவரே உண்மையில அன்பு கூர்ந்து உடைய கற்பனை கைகளுக்கும் நீ செய்த உடன்படிக்கை காக்கிற நீ தேவனா இருக்கிறீர். ஆண்டவர் என்னெல்லாம் அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறாரோ அந்த உடன்படிக்கை தேவன் காக்கிறவர் என்பதை இந்த எகேமியா தேவனோடு கூட ஜெபிக்கிறதை பார்க்கணும். பிறகு எகேமியா சொல்லும்போது, அடியானாகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இந்த இரவும் பகலும் உமக்கு முன்பதாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரியாக நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜபத்தை கேட்டள்ளும். உடைய செவி கவனித்தும் உடைய கண்கள் திறந்து இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். எகேமியா சொல்ற காரியம் என்ன? ஆண்டவரே, நான் இரவும் பகலும் மன்றாடுகிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவங்களை மன்னியும் ராஜா. என் ஜபத்தை கேட்டு உமது செவியை கவனித்து உமது கண்களை திறந்து நானும் என் தகப்பன் வீட்டாரும் உமக்கு முன்பதாக பாவம் செய்தோம் என்று அறிக்கை செய்யறான். எகேமியா அவன் நேரடியாக பாவம் செய்யாமல் போனாங்க, தன்னுடைய மூதாதையர் செய்த பாவத்தை தான் செய்த பாவமாய் நினைத்து தேவனோடு கூட ஜபிக்கிற ஜபத்தை தான் நாம் பார்க்கணும். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்கள் ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றோம். ஆண்டவராய் இருக்கிற இயேசுடைய கட்டளையை நாம் மீறும் போது அப்போது பழைய ஏற்பாட்டு முழுவதுமா என்ன பார்க்கிறோம்? ஜனங்கள் சிதறடித்து போவதை நாம் அங்க பார்க்கிறோம். இப்படியாக இருக்கும்போது அப்போது அங்க இருக்கிற ராஜாவிடத்துல அனுமதி கேட்கிறான். ராஜாவே, இந்த மூதாதியார்கள் வாழ்ந்த அந்த தேசம், அந்த பட்டணம் பாழாய் கிடைக்கிறது, மதில்கள் இடிந்திருக்கிறது, அது எருசலேம் மதில்களை கட்ட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் கேட்கிறான். எகேமியா 2ஆம் அதிகாரம் 3 தொடர்ந்து சில வசனங்கள். ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கு வாழ்க, என் பிதாக்களின் கல்லறை இருக்கும் ஸ்தலமாகிய நகரமாகிய பாழானதும் அதன் வாசலில் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடந்த போது நான் துக்கத்தோடு இராதிருப்பது எப்படி என்றான். அப்போது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றான். அப்போது நான் பரலோகத்தின் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயவு கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறை பட்டணத்துக்கு கட்டும்படி யூதா தேசத்து நீரனை அனுப்ப வேண்டும் என்று வேண்டுகிறேன். அப்போது ராஜாவிடத்தில் உத்தரவு. ராஜா நெகேமியாவுடைய உண்மையை பார்த்து, உத்தமத்தை பார்த்து ராஜாவுக்கு நம்பிக்கையா இருந்தபடினாலே ராஜா அவனுக்கு உத்தரவு கொடுக்கிறார். அப்போ உத்தரவு கொடுத்த உடனே அவன் புறப்பட்டு போவதை நாம் வாசிக்கணும். அவன் புறப்பட்டு அந்த எருசலேமுடைய மதில் சுவரை கட்டும்படியாக நெகேமியா புறப்பட்டு போகிறான். நம் ஆண்டவருக்காக நான் வைராக்கியமா இருக்கும்போது சில விதமான பிரச்சனைகள், போராட்டம் வரும். ஆனால் கூட தேவனுக்காக நான் வைராக்கியமா இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-8 வாசிக்கிறோம். பிறகு என்ன செய்றாங்க? இந்த நெகேமியா அதிகாரம் தொடர்ந்து போகிறது. 4ஆம் அதிகாரம் 1 வசனம். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தி சம்பலாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சங்கத்தம் பண்ணினான். நெகேமியா அந்த எருசலேமுடைய மதில் சுவரை அலங்கத்தை கட்ட துவங்கும் போது அப்போது எதிரி ராஜா இருக்கிற சம்பலாத் கேள்விப்பட்டு செய்யறான். எரிச்சல் அடைந்து எப்படியாவது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று செய்யறாங்க. பல ராஜாக்கள் துணியோடு கூட கட்டுகிற வேலையை தடை செய்து அழிக்க புறப்பட்டு ஆட்களையும் அவன் அனுப்புகிறான். அனுப்பும் போது 4ஆம் அதிகாரம் 13 தொடர்ந்து நாம் படிக்கலாம். அப்போது வசனம் சொல்கிறது, அப்பொழுது நான், அதாவது நெகேமியா, அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டைகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பமாக நிறுத்தினேன். அலங்கத்தை நெகேமியா மட்டும் கட்டவில்லை, குடும்பமாக ஜனங்க தன்னுடைய தாய் தேசமா இருக்கிற எருசலேமுக்கு வந்து அந்த அலங்கத்தை கட்டது பாவம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டப்பட வேண்டுமானால் குடும்பமாக நாம் தேவனை சார்ந்து நடக்கிற, தேவன் சித்தத்தை செய்கிற மகனாய் மகளாய் நம்ம இருந்தால், இவருடைய காரியங்களை செய்கிற மகனாய் மகளாய் இருந்தால்தான் என்ன செய்வார்? ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை அவர் கட்டுவார். 14 சொல்கிறார், அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரியும் மற்ற ஜனங்கள் நோக்கி, அவளுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவம் பயங்கரமான ஆண்டவர் நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரிக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றான். அப்போது நெகேமியா அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்றான், எதிரிகளை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் மகத்துவம் பயங்கரமான ஆண்டவரை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நினைத்துக் கொள்ளுங்கள்.
எப்படியெல்லாம் இஸ்ரவேல் தேசத்துக்கு நன்மை செய்தார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மை செய்தார், அதை நினைத்துக்கொள் என்று அப்போது நெகேமியா ஜனங்களோடு சொல்லும்போது, கர்த்தருக்காக யுத்தம் பண்ணிட்டு அந்த ஜனங்களோடு பேசுகிறான். எங்களுக்கு செவி, எங்களுக்கு செய்தி தெரிய வந்தது என்று தேவன் அவர்கள் ஆலோசனை அபத்தமாக்கினார்களும், எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லோரும் அவரவர் தங்கள் வேலை செய்து அரங்கத்துக்கு திரும்பினோம். எதிரி ஒரு பக்கம் புறப்பட்டு வரான், ஆனால் கூட எதிரிகள் புறப்பட்டு வருவதனால வேலைகள் அங்கு இருக்கவில்லை. தொடர்ந்து அவர்கள் தேவன் சித்தத்தை படியாக அந்த அலங்கத்தை கட்டுவதாக வேதம் கூறுகிறது. 16 அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரில் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டுகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்திருந்தார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாரும் பின்னாக நின்றார்கள். அது முதல் கொண்டு எதை துவங்கினார்களோ துவங்கின அந்த வேலையை கட்டி முடிக்கிறவர்களும் வேதம் சொல்லுகிறது என்ன செய்தாங்க, எல்லாரும் செய்தாங்க. ஈட்டுகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து கொண்டு அந்த எதிரிகளுக்கு எதிர்த்து போராட அவர்கள் நின்றதாக வேதம் கூறுகிறது. 15ஆம் வசனம், அலங்கத்தை கட்டுவர்கள் சுமை சுமக்கிறவர்களும் சுமையேற்றவர்களும் அவரவர் ஒரு கையிலே வேலை செய்து மறு கையிலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். இந்த வேலை செய்யும்போது என்ன பார்க்கிறோம், ஒரு கையிலே ஆயுதம் வைத்திருந்தாங்க, ஒரு கையிலே தங்கள் வேலை செய்தாங்க. விசுவாசிகளா இருக்கிறான். தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பக்கமாக கிரியை நடக்க வேண்டும், இன்னொரு பக்கமாக ஒரு வார்த்தை இருக்க வேண்டும். ரெண்டும் ஒரே நேரத்தில் ஒரு பக்கமா என்ன செய்தாங்க, கையில ஆயுதத்தை வைத்திருக்கிறாங்க, ஒரு பக்கமாக தொடர்ந்து அந்த அலங்கத்தை அவர்கள் கட்டுவதாக வேதம் கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் அலங்கங்கள் கட்டப்பட வேண்டுமானா இங்கே நெகேமியா போல விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட எதிரியை பார்க்காமல் தூர தேசத்தில் புறப்பட்டு வந்தால் கூட மகத்துவமா தங்கள் தேவன் தங்களை வெற்றி தருவார் என்று நெகேமியா அந்த கர்த்தர் விசுவாசித்து போல நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில என்ன செய்வார், கர்த்தர் வெற்றி தருவார் வேதம் கூறுகிறது. தொடர்ந்து நெகேமியா 6ஆம் அதிகாரம் 15 வாசிக்கலாம். 6:15 நாம் வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 15. அப்படியே அலங்கமானது 52 நாளுக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 24ஆம் தேதியிலே முடிந்தது. பெரிய ஒரு அலங்கம். அவங்க நினைத்ததை காட்டிலும் அவங்க விசுவாசமாய் நம்பிக்கையாய் கிரி செய்தபடினாலே 52 நாளைக்குள் அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. கட்டி முடித்த உடனே என்ன சொல்றாங்க, எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோது எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியார் அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனாலே கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள். எதிரிகள்லாம் இந்த செய்தி கேள்விப்பட்ட போது என்ன செய்யறாங்க, இந்த கிரியெல்லாம் எங்கள் தேவனாலே கைகூடி வந்தது அறிந்தாங்க. இதை நாங்கள் கட்டவில்லை, எங்கள் கர்த்தர் இந்த அலங்கத்தை கட்ட உதவினார் என்று அநேகர் பார்க்கும்படியாக தேவன் செய்தார் என்று வேதம் கூறுகிறது. நெகேமியா தான் கட்ட புறப்பட்டு போனாலும் கூட, தன்னோடு கூட ஆட்களை கொண்டு போனாலும் கூட, தனக்கு உதவி அந்த ராஜாவிடத்துல கிடைத்தாலும் கூட நெகேமியா சொல்ற காரியம் என்ன, இந்த காரியம் எல்லாம் என்ன செய்தது, எங்கள் தேவனாகிய கர்த்தர் மூலமாக வந்ததாக, இந்த கிரியெல்லாம் எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள். இது ஆண்டவர் தான் செய்து முடித்தார். நெகேமியா சொல்ல வாசிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உங்கள் வாழ்க்கையை கட்ட வேண்டுமானால், வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமானால், ஆண்டவராய் இருக்கிற இயேசு மேலே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் இருப்போமானால், புறப்பட்ட காரியத்திலே உறுதியாய் நாம் இருப்போமானால் உங்கள் வாழ்க்கையை கட்ட தேவன் உதவி செய்வார். கடைசியாக ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். 2 வசனம், யூதா 20:21 கடைசியில் பாருங்க. யூதா புத்தகம் ஒரே அதிகாரம் தான். நீங்கள் பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற நீங்கள் காத்திருங்க. ஒரு வாழ்க்கையிலே பரிசுத்தாவினாலே நீங்கள் பலப்பட்டு ஆண்டவராய் இருக்கிற இயேசுடைய இரக்கத்தை பெற காத்திருக்கிற மகனாய் மக்களை இருப்பீரானால் உங்கள் வாழ்க்கையில வெற்றி தருவார். எப்படி நெகேமியா அந்த அலங்கத்தை கட்டி முடித்தானோ அதே போல உங்கள் வாழ்க்கை கட்டி முடிக்க வேண்டுமானால் தேவ தயவு இருக்க வேண்டும். மீண்டுமாய் கட்டப்படாத உங்கள் வாழ்க்கை
இடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, தோல்வியான வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமானால் ஆண்டவராக இருக்கிற இயேசு துணி இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. கர்த்ததாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். நல்ல ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொரு மகனோடு கரம் விட்டும். இயேசு நாமத்தில் பிதா. ஆமென். God bless you. Take care.